இன்றைய வேதவசனம் பிப்ரவரி 4. வேதத்துல எசேக்கியேல் 36:28 உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்திலே நீங்கள் குடியிருப்பீர்கள், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருந்து. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து அடிமைகளா இருக்கும் போது அங்கிருந்து ஆண்டவர் அவங்கள விடுதலையாக்கி கானான் தேசத்துக்கு கூட்டி கொண்டு வந்தாங்க. அப்போ ஆண்டவர் ஆல்ரெடி அவங்கள அந்த தேசத்துக்கு கூட்டி கொண்டு போவேன்னு சொல்லி வாக்கு கொடுத்திருந்தாங்க. வாக்கு கொடுத்த தேவன் எப்பயுமே வாக்கு மாறாத தேவன். வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற ஆண்டவர் எல்லா காரியங்களும் செய்தாங்க. ஆனா இந்த எகிப்து தேசத்திலிருந்து கிளம்பின இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணாங்க? வனாந்திரத்துல தேவனுக்கு பிரியம் இல்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் செஞ்சாங்க. அந்த வாக்கு தத்தத்தை அவங்க நம்பாதவர்களா காணப்பட்டாங்க. ஆனா அந்த கூட்டத்துல அந்த வாக்கு தத்தத்தை நம்பினது காலேப் அப்புறம் யோசுவா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர். அந்த 2 பேர் மட்டும்தான் எகிப்து தேசத்திலிருந்து கிளம்பினதுல அந்த கானான் தேசத்தை அடைந்தாங்க. மற்ற எல்லாருமே அந்த வனாந்திரத்துல அந்த 40 வருடத்துல இறந்து போனாங்க. அந்த 40 வருடத்துல வனாந்திரத்துல பிறந்த புதிய ஜனங்கள் தான் அந்த கானான் தேசத்துக்குள்ள பிரவேசித்தாங்க. ஸோ வாக்கு தந்த தேவன் கண்டிப்பா அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நம்பணும். அப்படி நம்பும் போதுதான் ஆண்டவர் அந்த காரியங்களை நிறைவேற்றுகிற தேவனா இருக்காங்க. நம்ம அவருடைய ஜனமா இருப்போம், ஆண்டவர் நமக்கு தேவனா இருப்பாங்க. ஸோ வாக்கு பண்ணின தேவன் வாக்கு மாறாத தேவன். அதனால ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ள கொடுத்த வாக்கு தத்தத்து மேல நீங்க நம்பிக்கை உள்ளவர்களா காணப்படுங்க. Thank you. Have a good day.